அட என்னப்பா இது நிம்மதியா குளிக்கலான்னு காட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்துக்கு வந்தா இந்த மீன் தொலை தாங்க முடியல, காலை பிடிச்சி இப்படி கடிக்குது. அன்னைக்கு ஒரு நாள் நாகர்கோயில் வரைக்கும் போயிருந்தப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க காளிகேசன் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு, அங்க சாமையா குளிக்கலாம் அப்படின்னு கூட்டு போயிருந்தாங்க. போய் பார்த்தா இது கனவா நனவான்னு தெரியலங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த இடம். காட்டுக்கு நடுவுல ஒரு கோயில் பக்கத்துல ஒரு ஆறு, பனிப்பாறையில இருந்து உருகி ஊத்துற மாதிரி அவ்வளவு சின்ன தண்ணி. அங்க பாருங்களேன், கொத்து கொத்தா மீன் ஓடுது. என்னப்பா இவ்வளவு மீன் இருக்கு, கடிப்பானுங்களான்னு கேட்டா அதெல்லாம் கடிக்க மாட்டாங்க, ஜாலியா இறங்குன்னு இறக்கி விட்டாங்க. நான் ஃபாரின் வீடியோல தான் இந்த மாதிரி கண்ணாடி தண்ணி மாதிரி இருந்து பார்த்திருக்கேன். ஆனா நம்ம ஊர்ல இந்த மாதிரி இடம்லாம் இருக்கேப்பா. இறங்கனோடனே நான் நினைச்ச மாதிரி நல்லா கடிக்கிறானுங்க மீன். நல்ல வேளை ஜட்டியை போட்டு இறங்கின தண்ணியில. அதுல ஒரு சில மீன் மட்டும் நல்லா சைஸா இருக்கு, பல்ல வச்சு நல்லா நறுக்குன்னு கடிக்கிறானுங்க. சரி வந்ததுக்கு ஒரு குளியல போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்க பிடிச்சிட்டு முங்கனா பாருங்க, தண்ணி சும்மா ஐஸ் மாதிரி இருக்கு. ஆனா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க தண்ணி. இந்த தண்ணியில குளிக்கிறதுக்கே அவ்வளவு ஜாலியா இருக்கு. நம்மள கடிச்சானுங்களே மீன், அவனுங்களை இன்னைக்கு பிடிச்சி வறுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு துணியை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா பிடிச்சிட்டு இருக்கோம், ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது.